வணக்கம், நான் உங்கள் கிறிஸ்பா. இன்றைக்கி சூப்பரான ஹெல்தியான ஒரு அவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போஹா எப்போவுமே வெள்ளை பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். சோப்பவல் எடுத்துடாதீங்க. இதை நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். அவல் ஊறுற சமயத்தில் இப்போ ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1-2 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை தோல் வெடிகிற வரை வறுத்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அதில் 2 பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சர்க்கரை போடுறது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோங்க, அதுக்காக தான். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா எல்லா இடமும் கிண்டி விட்டதும் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஸ்டெப்புங்க. 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து கிண்டி விட்டு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவல் பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.